எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாநில உதவித்தொகை முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. மாநில வளர்ச்சி, மாநில நல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் இவற்றையெல்லாம் நாம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உதவி தேவை. ஆளுநர் அவருடைய உதவி நமக்கு வேண்டும், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை. அதனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நாம் அதை வெற்றியடை செய்து நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவோம். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலமாக, ஒரு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி தேவை. அதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் வெற்றியடை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்முடைய அரசானது இப்போது பல புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது. இப்போ மத்திய அரசும் நமக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டு இருக்கின்றது. அது பார்க்கும் பொழுது ரேஷன் கடைகளில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய இலவசமாக அரிசி கொடுத்தோம், அது வங்கியில் பணமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது நான் சில இடங்கள்லாம் போகும்போது என்ன கேட்குறேன்னா, அரிசியாக கொடுத்துருங்க, எங்களுக்கு பணம் வேண்டியது, நீங்கள் அரிசியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம், நம்முடைய ரேஷன் கடையிலிருந்து நம்ம அரிசி கொடுக்கலாம், ஏன்னா அது திட்டம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ மத்திய அரசும் அது போன்ற ஒரு திட்டத்தை வைத்திருப்பதால் நம்முடைய தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி வழங்கப்படும். மேலும் மத்திய அரசு கொடுக்கின்ற பொருட்களையும் ரேஷன் கடை வழங்குவதற்கு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்க வந்து நான் கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய திட்டங்கள் மற்ற இடங்களை காட்டிலும் நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம், உதவித்தொகை எந்த அளவிற்கு அதிகமாக கொடுக்கப்படுது நம்முடைய மாநிலத்தின் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாநில உதவித்தொகை முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. இதையெல்லாம் நாம் இன்னும் இருக்கின்ற 2 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு, மேலும் மேலும் பல திட்டம் கொண்டு வருவதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களை வெற்றி பெற செய்து, தாமரை வாக்களித்து வெற்றி பெற செய்து நம்முடைய மாநிலத்தை கொண்டு வருவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், பல்வேறு திட்டங்களை உங்களுக்கெல்லாம் வழங்கிய உத்தம தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், மரியாதைக்குரிய தலைவர் இதோ என் ரங்கசாமி ஐயா வந்து கொண்டிருக்கின்றார். உங்க மத்தியிலே உங்களின் பொன்னான சின்னமா தாமரை சின்னம், மேல போடாதீங்களா, தாமரை 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 வெற்றி பெற வேண்டும். புதுவை மாநிலத்திலே தாமரை மலர வேண்டும் என்று சொல்லி நமது அண்ணன் மக்கள் முதல்வர் நமச்சிவாயத்திற்கு வாக்கினை கேட்டு செந்தில் கவுண்டர் ஐயாவோடு இணைந்து வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். மறவாதீர்கள் தாமரை சின்னத்தை.